செருப்புத்துக்கு வீசுறீங்க சொன்னா அவங்க கால செருப்பு இல்லையா? வந்து இந்த அகரம் மனோஜ் பண்ணது வந்து காட்டு மிராண்டித்தனம். இந்த காட்டு மிராண்டித்தனத்தை ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தாய் வரைக்கும் பேசினானுங்க. சரிங்களா? ஒரு கருத்தை சொல்லலாம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக கூட பேசலாம், தடித்த வார்த்தைகள் கூட நீங்கள் பேசலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரம்பு இருக்கு. அண்ணா சொல்லாத வார்த்தையா சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா சொல்லாத வார்த்தையா? பானுமதி வந்து படிதாண்டா பத்தினிக்கிறது நான் முற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமான் வந்து அரசியல்ல எப்படி களம் காண்றார், அரசியல் திருமாவளவன் எப்படி அரசியல்ல களம் காண்றாரு, இப்படிதான் இருக்கா. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கக்கூடாதான் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. சுத்தமா இருக்கணும் தான், அதை வலியுறுத்தணும். ஆனால் நம்ம வந்து அப்படி நீங்க ஜலிச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு தலைமுறை இருக்க மாட்டாங்களே. 4 சவத்துக்குள்ள இங்க எவன் யோக்கியம் நான் கேட்கிறேன். திராவிட கழகங்கள்லாம் வந்து யார் வந்து டானிக்கு யார் சோறு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கள சோறு அறிவாலயத்தில் வளர்க்குறாங்க. அறிவாலயத்துல என்னங்க இவங்க அத்தனை பேரும் சோத்தை போட்டு வளர்க்குறது யாரு? வன்னியரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்கிரித்தனமா பொறுக்கித்தனமா பேசணும். பதிவு பண்ணுங்க, இதை பதிவு பண்ணுங்க. போக்கிரித்தனமா பொறுக்கித்தனமா பேசுறது வந்து அண்ணன் திருமாமா வந்து அனுமதிப்பாரா? எப்படிங்க சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமான் அவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா அப்படின்னு சொன்னா வேற யார் பேச முடியும்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகவர ஜெயசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டோட நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டிபேட்டோட நிகழ்ச்சியில வந்து செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க. யார் அடிச்சிருக்குன்னா தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கும்பல் செருப்பு எடுத்து அடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு மோசமான இந்த டிஜிட்டல் உலகத்துல இவ்வளவு கேவலமா நடத்தக்கூடிய ஒரு செயலை நான் பார்க்கிறேன். இந்த செயலை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் வந்து என் அனுபவத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பெரியார் மீது செருப்பு வீசப்பட்டது. ஆமா. அப்ப என்ன சொன்னாரு? ஒரு செருப்பு அடிச்சு இன்னொரு செருப்பு தூக்கி அடிக்கிறான்னு. இது ஜோடியா இருந்தா யூஸ் ஆகும்ல, சிங்கிளா வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஒரு செருப்பு தூக்கி வீசுறீங்களே மறைவா. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவங்களை பெரியார் மீது வந்து காழ்ப்புணர்வோட செருப்பு தூக்கி வீசும்போது இன்னொரு செருப்பு தூக்கி வீசுங்க யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்று இவங்க வந்து சகிப்புத்தன்மையோட கடந்து போகணும். அது ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறதே வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம். அதைத்தான் வந்து பெரியார் சொன்னார், இது காட்டு மிராண்டித்தனம். இப்போ வந்து இந்த அகரம் மனோஜ் பண்ணது வந்து காட்டு மிராண்டித்தனம். இந்த காட்டு மிராண்டித்தனத்தை ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தாய் வரைக்கும் பேசினானுங்க. சரிங்களா? ஒரு கருத்தை சொல்லலாம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக கூட பேசலாம், தடித்த வார்த்தைகள் கூட நீங்கள் பேசலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்பு, அந்த ஸ்கேல் தாண்டக்கூடாது. நீங்கள் ஒரு வரம்போடு இல்லைங்க, வரம்பு மீறி போகிறது தானே இதெல்லாம். செருப்பு தூக்கி வீசுறீங்க சொன்னால் அவங்க காலில் செருப்பு இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், அவங்க காலில் மட்டும் தான் செருப்பு இருக்கா? பதில் தூக்கி செருப்பு வீசுனா எப்படி இருக்கும்? அங்கே என்ன பாருங்க, வன்னியரசு பேசுறதையும் நான் பார்க்குறேன், எல்லாருமே பேசுறதையும் நான் பார்க்குறேன். இதில் பாரபட்சமே பேசக்கூடாது. நாஞ்சில் சம்பத்து வந்து அங்கே பேசுறதா இருக்கட்டும், அல்லது வந்து மேடைக்கு வெளியில் பேசுறதா இருக்கட்டும், சீமான ஒரு செல்வரை பையன் பேசுறாரு. வன்னியரசு என்ன பேசுறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே இந்த இடத்துல சொல்றாரு, பெண்கள் குறித்து, பெண்கள் உரிமை பாதுகாப்பு குறித்து சீமான் பேச முடியுமா? நீங்கள் பேச முடியுமா? எல்லாருக்கிட்டையுமே அந்த கொஸ்டின் வைப்பாங்களே. அப்போ இல்லை, யாருமே அந்த வார்த்தை பேசக்கூடாது. இன்னைக்கு நான் பெண்கள் குறித்து சொல்கிறேன், என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். இந்த பெண்கள் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா பெண்கள் வந்து விழுந்துனா காமராஜருக்கு பிறகு எல்லார் மீதும் இருக்குப்பா வதந்தி அல்லது அரசல் புரசலான சில உண்மைகள். சட்டமன்றத்தில் பேசின உண்மைகளே இருக்கு நிறையா காமராஜர் மீது. ஆனால் அவர் பேரை நல்லா கவனிச்சிங்க, அவர் பேர் காமராஜர். காமம் குறித்து, காம உறவு குறித்து எந்த விதமான இதுவும் கிடையாது, சர்ச்சையும் கிடையாது அவர் மேல, காமராஜர் மீது. ஆனால் அவருக்கு பேர் வந்து காமராஜர். ஆனால் காமராஜர் பேருக்கு வந்து அத்தனை பேர் மீது வந்து பாலியல் ரீதியான அண்ணா சொல்லாத வார்த்தையா சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா சொல்லாத வார்த்தையா? பானுமதி வந்து படிதாண்டா பத்தினிக்கிறது நான் முற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கிறாரு தானே அவரு? புரியுதுங்களா? இதெல்லாம் இதுதான். இந்த அப்படிங்கிற தொடர்ச்சியா நீங்க எல்லாரையும் எடுத்து நம்ம கொச்சப்படுத்துற மாதிரி. நான் இன்னொன்னு கேட்க, நமக்கு வந்து சீமான் வந்து அரசியல்ல எப்படி களம் காண்றாரு, அரசியல் திருமாவளவன் எப்படி அரசியல்ல களம் காண்றாரு, இப்படிதான் இருக்கா. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கக்கூடாதான் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. சுத்தமா இருக்கணும் தான், அதை வலியுறுத்தணும். ஆனால் நம்ம வந்து அப்படி நீங்க ஜலிச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு தலைமுறை இருக்க மாட்டாங்களே.
ஏன்னா செக்ஸ் என்பது நான் என் பார்வையில் நான் சொல்றேன், செக்ஸ் என்பது ஒரு உளவியல் சிக்கல். உளவியல் சிக்கல் அது. இதுக்கெல்லாம் விட சொல்ல முடியுமா? 2 குழந்தையை கொண்டுட்டு போய் ஜெயில போய் படுத்துட்டு இருக்கிற ஒருத்தி. இல்ல அரசியல் விமர்சனம் பண்றது விமர்சனம் பண்ணுங்க, ஆனா யாரோட அதான் நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், இங்க 4 சவத்துக்குள்ள இங்க எவன் யோக்கியம் நான் கேட்கிறேன். இப்ப நான் சொல்றேன், பலரும் கூட என்ன ஒரு கேள்வி இப்ப வேற வழி தவிர்க்க முடியாம தனிப்பட்ட இதை நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க இது வரைக்கும், இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன் அந்த இது டிபில ஐ லவ் மை ஒய்ஃப்னு சொல்லி வச்சிருக்கேன். அது சில பேர் கேட்குறாங்க, சார் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக சொன்னார், இதை வைக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் சார். உண்மையிலே இதை வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஒரு சிலர் அந்த உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு பெண், அவங்க யாருன்னு கேட்குறீங்க, ஒரு பிரபலமானவங்க தான். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னு போடும்போது நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம், இல்லை வந்து நீங்கள் சொல்லலாம் மேரிடுன்னு கூட போடலாம், அது போடணும்னு அவசியம் தான், போடலாம், போடாமல் கூட விட்டலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா விடோன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, எதுக்கு போடணும்? விடோன்றதை எதுக்கு தெரிவிக்கணும்? அங்கே முழுக்க முழுக்க பர்சனல் தானே அது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கும் போது கேட்டான், இப்போ நான் எதுக்காக வச்சேன்னு இப்போ நீங்கள் சொன்னவனே கேட்டான், அப்போ நீங்கள் எதுக்கு வச்சிங்கன்னு கேட்டேன். இது அதை வைக்கும் போது எனக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ பாதுகாப்பு குறித்து வைக்கலாம், ஆனால் பாதுகாப்பு இல்லாத போகும்போது நீங்கள் அதை வச்சிங்கன்னா விடோன்னும் போது ஒரு பாதுகாப்பு இல்லை, மேரிட் தான் பாதுகாப்பு. சரி, நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்ந்தவங்க நிறைய கூட்டங்களே சீமானுக்கு எதிராக பண்ணாங்க, பெரியார் பற்றி பேசுறாருன்றதுக்காக திரும்ப வந்து கலந்துக்கிறாரு, சீமானை எதிர்த்து பேசிட்டு திரும்ப வந்து கலந்துக்கிறாரு. அதுல வந்து ரொம்ப கடுமையான வார்த்தை இந்த ரகு ராமகிருஷ்ணன், அவர் வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர். அவர் ஈழத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன், தேசியவாதி இருக்கு இல்லையா. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அண்ணன் சீமானை குருமூர்த்திக்கு பிறந்தவன் சீமான் சொல்றாரு. பெரிய மனுஷன் கடுமை. இப்ப என்ன நான் யூகிக்கிறது என்னன்னா, அப்ப அவர் என்ன சொல்ற, நீ யாரை இழிவுபடுத்துற? நீ அதை தான் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து சில பேர் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, யார் தமிழர் என்பதை வந்து சீமான் முடிவு பண்றாரு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாரு, இப்படிதான் கூட கடந்த காலத்துல விமர்சனம் வந்து. நீங்கள் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து தமிழ் தேசியத்தை முன் வச்சு ஒரு அரசியல் நகர்வு நடத்தும் போது அவங்க சில விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்துட்டீங்க கடந்த காலத்தில். என்னன்னு கேட்டால் சீமானுடைய பிறப்பு குறித்தெல்லாம் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டால் அவர் வந்து சைமன் செபாஸ்டியனு, அவங்க அப்பாவுடைய பேர் வந்து கொஞ்சம் வந்து செபாஸ்டியன், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சில பேர்லாம் சொன்னாங்க. இப்போ நான் ஒன்று தான் நான் கேட்குறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வு செஞ்சோங்கன்னா நீங்கள் தேர்வீங்களா? நீங்கள் யாருமே இல்லை. அவராது சார், அவராது பாதி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா சொல்கிறது. ஆனால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தொடர்பே தான் போயிடும். ஓங்கோல்லேருந்து வந்தவங்க வரலாறுலாம் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முழு இல்லை, நீங்கள் முழு சந்திரமுகி இல்லை. நீங்கள் இன்னொருத்தர் சொல்லும் போது உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பிரதாப். ஏன்னு கேட்டிங்களா ஒரு கேள்வி, அந்த கேள்வி பதில் கேட்டேன்னா பயம். ஏன்னா 2.3% ஆச்சு, 1.3 ஆச்சு, 3 6 ஆச்சு, 6 8 ஆச்சு, 8 வந்து 15 ஆயிடுமோ 16 ஆயிடுமோ. இது அந்த ஒரு பயத்தினால நான் கேட்டீங்கன்னா, அப்போ இவங்க இந்த இது மாதிரியான பெரியார் குறித்து பேசும்போதெல்லாம் வந்து இவங்க இப்போ சீமானுடைய வளர்ச்சியோ நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியோ அதிகரிக்குதுன்னா அது திமுக பயமா இருக்கும். எனக்கு கேட்டா திமுக தேர்தல் அரசியல் நீங்க இங்கதான் தப்பு பண்றீங்க. பெரியார் அமைப்புகள் பார்த்தா தேர்தல் அரசியல் இல்ல. இங்கதான் நீங்க சின்ன ஒரு எரர். இந்த திராவிட கழகங்கள்லாம் வந்து யார் வந்து டானிக்கு யார் சோறு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கள சோறு அறிவாலயத்தில் வளர்க்குறாங்க. அறிவாலயத்துல இவனுக்கு என்னங்க, இவங்க அத்தனை பேரும் சோத்தை போட்டு வளர்க்கறது யாரு? திமுக தான். நீங்க அதிமுக சொல்ல முடியாது. இந்த திராவிட கழகங்களுக்கு வந்து நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ சீமானுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, இத்தனை தேர்தலை சந்திக்கிறாருங்க, எப்படிங்க இவருக்கு வந்து பணம் வருதுன்னு கேட்குறீங்களா? அதே கேள்வி எவ்வளோ நேரம் அவன் திருப்பி போடுறதுக்கு? நான் கேட்குறேன், இந்த திராவிட கழகம் இந்த தீக்காவது வச்சுங்க, பெரியாருடைய சொத்துக்கள்லாம் இருக்கு, அது வந்து கமுக்கமாக இருக்கிறாரு. இது இப்போ இந்த பெரியார் திராவிட இவங்களெல்லாம் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஃபண்டு யோசிச்சு பாருங்க. திவிக இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கேட்டால் நம்ம ஈழத்துலேருந்து நம்ம எடுத்துன்னு கேட்டால் அன்னைக்கு ஈழத்துலேருந்து இவங்களுக்கான அந்த உணவு வந்தது சரிங்களா. இப்போ அந்த உணவு போட்டு வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக. அப்போது டிஎம்கேயோட அசைன்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாம் தமிழர் கலைக்கணும்னு நினைக்கிறது. இது ஓப்பனாக வெளிப்படையான உண்மை. நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன்,
திராவிட இயக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அந்த வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு இல்லை என்ன கேட்டால் தேசிய கட்சிகளை வந்து அழிக்கிறதுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியும். அந்த வேலையை வந்து திராவிட இயக்கங்கள் பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அது அண்ணா காலத்து திமுக வந்து இல்லை இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படி கொஞ்சம் பண்ணாங்க இது. ஏன்னா ஆனால் பிஜேபி தான் பண்ண முடியல. காங்கிரஸ் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டே தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள், அது அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா எம்ஜிஆர் காலத்து கலைஞர் காலத்துல நடந்ததெல்லாம் உண்மைதான், சரிங்களா? ஆனால் காங்கிரஸில் படுகொலியில் தந்தது யாருன்னா சீமான். ஏன்னா இலங்கை பிரச்சனை அவங்க எடுத்த ஸ்டாண்ட் தமிழினத்தின். இப்போ பாருங்க, சீமானுடைய அரசியல் தொலைநோக்கு பார்வை இந்த இடத்துல சரியா வருது பாருங்க. எங்களால தான் நீங்க, இவங்க சொல்றாங்க இல்லை இல்லை எங்களால் தான் நீங்க, இல்லைன்னா மாணிக் தாக்கர் சொல்லுவாரா நீங்க செய்த பழி பாவத்தெல்லாம் நாங்க வந்து பாவத்தை சுமந்தோம். ஆனா உண்மையா என்ன, இலங்கையில காங்கிரஸ் செய்த பழி பாவத்தை தான் வந்து இவங்க சுமந்தாங்க. ஸோ இந்த திமுகவையும் காங்கிரஸையும் விமர்சிக்கும் போது தான் தமிழ் தேசியம் இங்கே வந்து வளர்ந்தது. சீமானுடைய வளர்ச்சி எதனால வந்தது? நீங்க செய்த பாவங்கள், காங்கிரஸும் திமுகவும் செய்த பாவம் தான் தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குது. யாராவது மறுக்க முடியுமா? உண்மைதான் இது. நம்மளை தவிர யாரும் இந்த அளவுக்கு ஃப்ரீயா பேச முடியாது. நான் சொல்றேன், காங்கிரஸை வந்து அதனுடைய பலத்தை குறைச்சது உண்மையிலேயே வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான், திமுக அண்ணா திமுக தான். ஆனால் படுகொலியில தள்ளினது யார்? இன்னைக்கு வந்து சீமானுடைய அரசியல் வந்து காங்கிரஸ் அழிஞ்சுதுன்னா அது வந்து திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலம் தானே. இன்னைக்கு எப்படி சீட்டு பேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 60 எப்படி கொண்டு வந்து 20 கொண்டு வந்து நிறுத்துறீங்க? 60 20 வந்துட்டாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறான். இதைத்தான் சீமான் சொல்றாரு. இவங்களை தேசிய கட்சிகள் வந்து அது இவங்க சொல்றாங்க, பிஜேபி சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது மொத்தமே நம்ம தான் அதிமுக லீஸுக்கு எடுத்துட்டோம் இது பிஜேபி. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எதுக்கு கேட்குறோம்? மொத்த ஆட்சி அதிகாரமே நம்ம கிட்ட தானே இருக்க போகுது. எடப்பாடி பொம்மையா தானே இருக்க போறாரு. அதனால அவங்க வைக்கல. காங்கிரஸ் ஏன் இப்போ அழுத்துறாங்க? இதுதான் நேரம்னு சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அழுத்த பார்க்குறான். எப்படி இருந்தாலும் தேசிய கட்சிகள் வளர துடிக்குது. அப்போ தேசிய கட்சிகளுக்கும் சவாலாகும், இங்க இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கும் சவாலாகும். திமுகவும் சேர்த்துங்க. அப்போ ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா ஒரு பொது எதிரியாக தான் அவங்கள வந்து சீமானை பார்க்கிறாங்க. அந்த பார்வை தான் இப்படியான விமர்சனம் வைக்க சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, தவிர்க்க முடியாம சொல்றேன், என்னதான் வந்து அண்ணன் திரும்ப வந்து போராளியாக இருந்தால் கூட, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வாழ்க்கையை தியாகம் பண்ணா கூட, இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு அடியாளா செயல்படக்கூடிய அளவு தானே இன்னைக்கு அது பேச்சே இருக்கு. அந்த வார்த்தை வேண்டாம். நான் சொல்ல வருதுன்னா டைரக்டியா வந்து அண்ணன் திருமாவை சொல்லல, நான் தான் ஏற்ற சொல்றேன். போராளி, 40 ஆண்டு கால வாழ்க்கை தியாகம் இதெல்லாம் இருக்கு. ஆனால் வன்னியரசு பேசக்கூடிய பேச்சு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கு. நேரடியா வந்து சீமானை இவ்வளவு தரம் குறைந்து ஒரு வார்த்தை எதுக்காக பேசும்? யாரா இருந்தாலும் தலைவர் தானப்பா. நான் இன்னொன்னு சொல்றேன், விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அவர் யாரு கூட போனாரு, எங்க இருந்தாரு, நான் என்ன சொல்றேன்னா இதை பேசுறதுமே இவங்க தான் சொல்றாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னு இன்னைக்கு இல்ல அன்னைக்கு காமராஜர் தவிர்த்துட்டு நீங்க எடுங்க. நானும் பல புத்தகங்களை போட்டுட்டேன்ப்பா. காமராஜர் குறித்து ஏதாவது வந்து ஒரு காம இச்சை சம்பந்தமா ஏதாவது ஒரு தகவல் இருக்கான்னு சொல்லிட்டு வரலாறுலாம் புரட்டியாச்சு இது. ஆனா ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. இத்தனைக்கும் தேசிய அரசியல்ல வந்து கிங் மேக்கரா இருந்தவர், சின்ன இதோட இத்தனைக்கும் அன்மேரிடு. இதுதான் கவனிக்கணும் நீங்க. இது மேரிட்னாலே வந்து இங்க கலங்கப்பட்டு நிக்கிறான் பல பேர், இது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு. ஆனா வந்து அன்மேரிட் காமராஜர் மேல இது வரைக்கும் ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. ராஜீவ்காந்தி மீது கூட இப்ப சொல்றாங்கல்ல, மோடி மீது எப்ஸ்டீன் வந்து சொல்றாருல, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்ஸ்டீன் தான் தெரியுது. யாருக்கு? வன்னியர் சொல்றாருல, எப்ஸ்டீன்ல வந்து மோடி பேர் இருக்கு. நான் மோடிக்கு முட்டு கொடுக்கல. கடந்த காலத்துல நேரு மீது இருந்தது, இது நேரு மீது இருந்தது, ராஜீவ்காந்தி மீது இருந்தது. ஸோ அதனால நான் இதெல்லாம் வந்து இதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும், நம்ம பேச வேண்டியது இப்போ நான் அரசியல் பேசணும். அரசியலை தாண்டி நீங்க வந்து இந்த பாலியல் ரீதியான பேசுனீங்கன்னா நீங்க சீமானை கை காட்டுறீங்க. எவ்வளவு நேரம் அவன் திருப்பி போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வந்து எவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கும் போது நம்ம எதிர்த்தோம். உண்மையிலே சொல்றேன். ஏன் எதிர்த்தோம்னா வந்து கேட்டினா, ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறது அத்தனையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் அரசியல் ரீதியா. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணன் திருமாவை விமர்சனம் பண்ணதை எனக்கு அது உடன்பாடே கிடையாது. இதே மீடியாவில் பல தடவை பேசியிருக்கேன். இத்தனைக்கும் நல்ல நண்பர் தான், பல முறை எதிர்க்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். நானும் வந்து பேசியிருக்கேன் அவர் கையில். அவருடைய அரசியல் விமர்சனங்கள், விசிகா குறித்த அரசியல் விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் வந்து பேசுறது. அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறதுக்கோ வன்னியரசு பேசுறதுக்கு என்னப்பா வித்தியாசம்? நீங்களே சொல்லுங்க. எல்லாம் ஒன்று தானே. அப்போ தப்பு தானே அது?
அதெல்லாம் அசிங்கப்படுத்தி விடும். இதுதான் மல்லாக்க துப்பிக்கிறதுன்றது. அரசியல் ரீதியாக கருத்து வைங்க. பெண்களுக்கு பாருங்க, பெண்கள் பாதுகாப்பு நான் சொல்றேன், இந்திய அளவில் நீங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து யார் வேணும் பேசலாம். நீ பேசுறியே, நீ யோக்கியமானு சொல்லி கேட்குறீங்கன்னா யாரை மையப்படுத்தி கேட்குறீங்க? சீமான், விஜயலட்சுமி அந்த வழக்கு சொன்னான். அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. எந்த இடத்துல சீமான் வந்து நான் வந்து அந்த வந்து அது சம்மந்தமாக லெஃப்ட் ஆகவே இல்லை. நீதிமன்றத்தை வழக்கு வந்து தொடங்குறாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் பைசல் ஆகுது, முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசணுங்கன்னா இப்போ நீங்கள் பேச முடியுமா? அப்போ 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 பாருங்க, இந்த இடத்துல தான் இழுத்து விட்றாங்க. நான் வந்து யார அண்ணன் திருமாவை எங்கே இழுத்து விட்றானுங்க? வன்னியரசே நான் சொல்கிறேன், தப்பு இல்லையா அது? நாளைக்கு திடீர்னு ஒரு வார்த்தை அவன் போடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த சைடில் ஒருத்தன் போடுறான், அது தப்பா இல்லை. நேற்று வரையில வந்து பார்த்தீங்கன்னா அருமையான காட்சி. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஏர்போர்ட்ல வந்து இப்போ அண்ணன் திருமா எங்க பங்களிப்பு இதில் இருக்கு? இவங்க பேச்சுல இவர் சொல்றாரு, திருமா அண்ணன் திருமா வந்து இப்போ வன்னியரசு இப்படி பேசுவார் சொல்லிட்டு வரைக்கும் கண்ணியக்குரிய குறைவான வார்த்தை வந்து அண்ணன் திருமா மேடையில் பேசிட்டு வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. இந்த என்னுடைய வந்து அரசியல் வந்து பார்வையில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால பார்வையில் இது வரைக்கும் நான் 35 ஆண்டு காலம் நான் பார்க்குற வந்து அண்ணன் திருமா மேடையில் கண்ணிய குறைவாக இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா நான் பேசுறதே நிறுத்திடுறேன். இல்லை, இவங்க இந்த மாதிரிலாம் பண்றதுனால அவருக்கு இதெல்லாம் உடன்படே இருக்காது. வன்னியரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுக்கித்தனமா பேசணும். பதிவு பண்ணுங்க, இதை பதிவு பண்ணுங்க. பொறுக்கித்தனமா பேசுறது வந்து அண்ணன் திருமா வந்து அனுமதிப்பாரா? எப்படிங்க சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமான் அவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா அப்படின்னு சொன்னா வேற யார் பேச முடியும்? இன்னைக்கு வேற யார் சார் பேச முடியும்? நீ உன் பார்வையில் நான் சொல்ற வன்னியரசு பார்வையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அவர் சொல்றாருல, ஒரு வார்த்தை சொல்லல, சீமான் பேசணும், பதில் கேட்கணும். வேற யார் பேச முடியும்? யாரெல்லாம் பேசணும்? ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லு. வன்னியரசு லிஸ்ட் கொடுக்க சொல்லு. யாரெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாம்? அங்க உட்கார்ந்து அத்தனை பேர் எடுத்துக்கலாமா? தப்பு. இப்ப நான் கேட்கிறேன், பெண் தான் அங்க உட்கார்ந்தாங்க. நம்ம பேர்னா அந்த கன்னியாகுமரி மாவட்ட விஜயதாரணி. ஆமா, விஜயதாரணி பேச முடியுமா பெண்கள் பாதுகாப்பு குறித்து? அவங்க கட்சி தலைவர்லாம் எப்படி? கேசவ விநாயகம் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை, இப்போதான் தூக்கி போட்டாங்க. என்ன சொல்றேன் நான்? அப்போ இவங்க பெண்ணா இருக்கலாம், இவங்க கட்சியை சார்ந்தவங்க யார்? பெண்கள் இதுதான் நான் சொல்றேன். இங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து ஜல்த போட்டு ஜடிச்சுனா ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு. அதனால வன்னியரசு பேசணும் மிகப்பெரிய தப்பு. இன்னொரு தடவை நீங்க பேசுற இதெல்லாம் அண்ணனுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நல்லா தெரியும், அண்ணன் திருமாவை உள்வாங்கணும்னு தெரியும். இதே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அண்ணன் குறித்து பேசும்போது நம்ம மனசு எப்படி பதப்பதிச்சுது? எனக்கெல்லாம் ஹார்ட் ஒரு மாதிரி ஆச்சு. நீங்க என்ன வேணா பேசலாம், ஆனால் 40 ஆண்டு காலம் வாழ்க்கையை தியாகம் பண்ண வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு மனிதரை ஒரு தலைவரை வந்து போற போக்கில் சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நம்ம பதிவு பண்ண முடியாது. ஆனா அதுதான் மைனஸ் ஆச்சு. அவர் மீதான மரியாதையே நமக்கு வந்து இதாச்சு. இல்லைன்னா மற்றபடி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து டேட்டா எடுத்து பேசக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு ஊழல்கள்லாம் டேட்டாவை எடுத்து பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி தான். இந்த கடந்த காலத்தில் வார்த்தை சொல்லாதவர்கள் சில நேரங்களில் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ் அவங்க தவறுதான், பேசக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். அப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்னவோ அதே தானே வந்து வன்னியரசுக்கும். நாளைக்கு எப்படி நீங்க ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க குற்றச்சாட்டுவீங்க? வன்னியரசு பேசுறது தவறு, இதுதாண்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் குறித்து பேசினாலே இப்படி பொங்கி செருப்பெல்லாம் தூக்கி வீசுவீங்கன்னு சொன்னா பெரியார் கொள்கையே நீங்க பின்பற்றணும்னு அர்த்தம். பெரியார் மீது வீசின செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செருப்பை வீசுங்கன்னு நீங்க பெரியார் வாழ்க்கை வந்து பெரியார வந்து இவங்களே ரொம்ப கேவலப்படுத்துறாங்கன்னு தோணுது. அதுதான் நான் சொல்றேன். பெரியார் அதுதான் சொன்னேன், இவங்க வந்து உண்மையான பெரியாரிஸ்ட் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேடையில பதிலடி கொடுங்க, மேடையில பதிலடி கொடுங்க. கமல் எவ்வளவு அழகா பேசினாரு, அதே சப்ஜெக்ட் தானே, இதே சப்ஜெக்ட் தான் கமல் வந்து நாடாளுமன்றத்தை பேசுறது. புரிஞ்சுதா உங்களுக்கு ஏதாவது? ஆமா, இந்த மேட்டர் தானே தமிழை வந்து பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொல்லி பேசுறது வந்து கமல் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பேசாத விஷயத்த பேசுனவர் பேசினாரு. அவங்க பேசல, அப்படி அவர் வந்து அடிச்சு விட்டாரு. அடிச்சு விட்டதுன்னு சொல்றேன். இல்ல நமக்கு தேவை நிர்மலா சீதாராமன் பேசல, அத இவர் வந்து பேசுனதா பேசுறாரு. இல்ல அதாவது என்னன்னா பெரியார் வந்து இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் தான் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வச்சது ஒரு காலம் வச்சுங்களா. ஒரு காலம் இல்லை, ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஒரு சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. இப்படி வந்து அவர் சொல்லலை அப்படின்னு முன்னாடியும் பின்னாடியும் விட்டுட்டு இப்படி எடுத்துக்கிட்டீங்க.
அதே சமயத்தில் அவர் சொல்லும்போது அடுத்தது தான் அவன் சொல்கிறாரு கேட்டால் தமிழன் பிச்சையும் எடுக்க மாட்டான், திருடவும் மாட்டான். தமிழனை உயர்த்தி தான் பேசுகிறாரு. தமிழன் வந்து பிச்சை எடுக்க மாட்டான், திருடவும் மாட்டான்னு சொல்லி பேசுகிறாரு. அது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஒரு கவுண்டர் தானே தவிர, நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துல எங்கேயும் வந்து அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தங்கச்சின்ற ஒரு மரியாதை தான். தங்கச்சின்ற என்ன உறவு முறையோ அது வந்து சாதி அடிப்படையில் பாரு, சில பேர் சொல்கிறான், சில பேர் வந்து நான் கேட்டால் அவர் சப்பார்டினேட் பண்ணுறதுக்காக ஒரு நிதி அமைச்சர் அப்படி சொல்கிறாருன்னா இது நமக்கு தேவையில்லை இந்த ஆராய்ச்சி. எப்படி ஆகும்போது நான் கேட்டால் அந்த இடத்துல வைக்கிறவுடைய அந்த வார்த்தை நயம் இருக்குல்ல, புரியலன்னு சொல்கிறான் சில பேர், எனக்கு புரியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிறான் சார், நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் இப்போ இவரே அவர் நாம் தமிழில் அவர் பேசுகிற அட்வொகேட் நினைக்கிறேன் ஸ்ரீதர் பேசும்போது அவருக்கு பதில் கொடுத்து நீங்கள் மேடையில் வந்து பதில் கொடுங்க. இல்லை உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து செருப்பு வீசுறீங்கன்னு சொன்னால் நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு. மெச்சூரிட்டி இருந்தது. சின்ன பையன் யார் மனோஜ் சின்ன பையன், பக்குவம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு தர்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக காரணம் திராவிட கழகத்தை திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் தர்க்கம் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதலாக நிற்பான். அவன் தர்க்கத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் தர்க்க ரீதியாக நீங்கள் வந்து மோதுவீங்களா, செருப்பத்துக்கு யூஸிங் அது பாவம். நாஞ்சி சவுண்ட் வந்து அது பாவம், அவர் செய்த பாவம். நம்ம என்ன சொல்ல முடியும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த திராவிட இயக்கத்திலேயே பயணிச்சு அந்த திராவிட இயக்கம் மேடையிலே அந்த மேடையிலெல்லாம் வந்து அண்ணாவின் பெருமையும் பெரியாரின் வந்து பெருமையும் பேசின ஒரு நபருக்கு அந்த ஏதோ ஒரு வேளை அவர் செய்த பாவம் போல இருக்கு. அப்படி இப்படி ஜிக்ஜாக்கா மாதிரி கடைசியில் வந்து இப்போ விஜய்கிட்ட வந்து அந்த திராவிட இயக்கங்களே நீ கடுமையாக சாடும்போது அந்த பிரதிபலனாக வந்து அந்த செருப்பு வந்து எங்கே வந்து விழுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து விழுது. நல்ல வேலை அதை எடிட் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் இப்போ ஜஸ்ட் நீங்கள் வரும்போது வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்கள் மார்னிங் நீங்கள் வந்து என்னை கால் பண்ணிட்டீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ வரும்போது கீழே ஒருத்தர் வந்து இந்த திரும்ப ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் அந்த சப்ஜெக்ட் இல்லைங்க, அந்த சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் பேச போகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் பேச முடியும். அப்போ சொன்னார், இல்லை சார் செருப்பு வந்து மேலேயே வந்து இங்கே வந்து விழுந்தா சொன்னார், வாய் மேலே வந்து விழுந்துச்சு, இங்கே வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து அப்படியே வந்து அவர் மேலே வந்து விழுதுது, அதை வந்து இது எடிட் பண்ணிட்டாங்க, என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு இடத்துல தாங்க பேச முடியும் அப்படின்னு சொல்கிறேன் நான். எதுக்குன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இன்னொன்று இருக்குது பிரதாப், நீங்கள் சொன்னால் உங்களுக்குலாம் கோவம் வந்துடும், யூடியூப்பில் இருக்குங்க அத்தனை பேருக்கும் கோவம் வந்துடும். சில நேரங்களில் வந்து இந்த டிஆர்பிக்காக பண்ண கூத்து இருக்குல்ல, இது இல்லை இந்த விவாத நிகழ்ச்சிகள் எல்லாமே அதுக்காக இல்லை. இப்போ இந்த மக்கள் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள், நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு இப்போ யூடியூப்லாம் கூட பண்ணுறாங்க, மக்கள் மன்றம் பண்ணுறாங்க, நாளைக்கு நீங்கள் கூட பண்ணுவீங்கன்னு வச்சுங்களேன், பண்ணுற ஐடியா தான் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்க, நான் வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா மனசாட்சி வேணும். நீங்கள் திட்டமிட்டே கூப்பிட்டு வரீங்க, கலகம் பண்ணுற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வரீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த அகரம் மனோஜ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்வை இருக்குல்ல, அரசியல் பார்வை, ஒரு மேடையில் சீமானை எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க, பச்சை எவ்வளோ கில்ட்டி அண்ட் ஃபில்த்தி லாங்குவேஜ், அவ்வளோ கொச்சையான வார்த்தைலாம் நீங்கள் பேசுனீங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் எடுத்தீங்க, எல்லா வீட்டும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, தப்பு இல்லை அது. ஆமாம். அப்போ வந்து அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு வரீங்க நீங்கள். அவன் வில்லங்க முடிச்சவன், அந்த நெறியாளர் எனக்கு நல்லா தெரியும் யார், அவன் ஒரு 7.5 ஓப்பனை பதிவு பண்ணுங்க, சும்மா மறைக்காதீங்க. அவனுக்குலாம் ஒரு நெறியாளர் இருந்து தகுதி இருக்கா அவனுக்கு, வேணுமே கூப்பிட்டு வருது. அகர மனோஜ்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் மேடையில் கொண்டு வந்து நிறுத்து சார், மேடையில் தான் தூக்கி இப்போ அடிச்சப்பண்ணா சார், நீங்கள் கேளுங்க சார், சொல்லுங்கள் சார். இல்லை இதே அகர மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடையில் உட்கார வச்சு பேசியிருந்தாக்கா அங்கே அவன் வந்து பதில் கூட பேசலாம், அதை பக்குவப்பட்ட பேச்சு கூட பேசட்டும். செருப்பத்துக்கு யூஸ் முடியுமா சார்? அங்கே பண்ண முடியாது, தப்பு தான். யாருமே அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுற எதுக்குடா வரீங்க? நான் இந்த டாக்டர் ஸ்ரீதரையும் கேட்குறேன் சேர்த்து, அவர் பேசுறாரு, அங்கே பேசும்போது எதிர்த்து அங்கே எழுந்து நின்று நீங்கள் குரல் கொடுங்க, என்ன வேணா இருக்கட்டும் சார், என்ன வேணா பேசுகிறேன், மேடையில் மைக் விட்டால் உங்கள் டேன் வருது சார், நீங்கள் அப்போ அடித்து நொறுக்குங்க. அங்கேயே எழுந்து நின்று நீங்கள் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்த பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் இந்த சேனல்கள் பண்ணுறதும் கூத்தாக தான் இருக்குது. இது இந்த டிஆர்பிக்காக என்ன செய்யணும்னா அப்படி சென்சேஷன் ஆகிடுச்சுன்னா வியூஸ் நிறைய வரும். என்ன பெரிய வியூஸு? இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதான் சொல்லுறாங்க, நாஞ்சில் பற்றி செருப்பு வச்சுட்டாங்க, நாஞ்சில் பற்றி செருப்பு வச்சுட்டாங்க, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. யாரும் நம்ம சந்தோஷப்படல. ஆனால் வந்து அந்த இடத்துல பேசும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனல் பேர் சொல்லி பெரிய இதுவாகிடுச்சுங்க, செருப்பு வச்சுட்டாங்க, பெரிய இதுவாகிடுச்சு. திட்டமிட்டே கூப்பிட்டு வரீங்க. இது இவங்களை மட்டும் நினைக்காதீங்க, இதை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது,
எல்லா கட்சியிலும் இருக்கிற தற்கூரிகள் வந்து ஒரு 10 பேரை கூட்டு வந்துடுறாங்க. இது அங்கே வந்து ரகலை பண்ணுற மாதிரி பெரும்பாலும் நான் பார்த்துட்டேன். இது வரைக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரகலை பண்ணல. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இப்போ இது 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 2.0 சொல்கிறாங்களா அந்த மாதிரி நினைக்கிறேன். முன்னாடி இந்த டிபேட்டில் தான் உட்காந்துட்டு பேச விடாமல் கட்டிகிட்டே கிடப்பான். அதுக்கே அந்த கருமத்துக்கு நான் போகிறதே கிடையாது. பல தடவை கூப்பிட்டாங்க. இது நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து யூடியூப்பில் வரேன், இந்த மெயின் ஸ்ட்ரீமில் உட்காந்துட்டு என்னை பேச விட மாட்டீங்க, என்னை பேச விடணும் ஃபுல்லாக. நான் இவங்க அங்கே நல்லா தெரியும் பிரதாப், நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராக போனீங்க பண்ணி திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அப்படி கொஞ்சம் அடக்கு, அப்படி ஆஃப் பண்ணுங்க அவரை, அவருக்கு உள்ள தகவல் வரும். இது அவர் சேகரை ரொம்ப எகிறாருங்க, அவர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது. சரி, ஓகே. பேச்சு சுதந்திரம் இருந்ததுன்னா நம்ம கருத்து சுதந்திரம் தான் பேசலாம்.